என் பொண்டாட்டி என்ன மாமான்னு கூப்பிடுற அழகாக ரசிச்சுட்டு இருக்கிறேன். ஏனுங்க மாமா, நான் என்ன உங்களை இப்போ புதுசாகவே கூப்பிடுறேன். கல்யாணம் ஆனதுலேருந்து கூப்பிட்டே தாங்க மாமா இருக்கேன். அது ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டி என்ன மாமா மாமான்னு கூப்பிட்றத இன்னும் மறக்கவே இல்லை. ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, டெய்லியும் கூப்பிட்டே இருக்கனால எனக்கு பழகி போயிடுச்சுங்க மாமா. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு வெக்கத்தை பாருங்க. சும்மா இருங்க மாமா. சரி சரிங்க மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று பேச வந்தேன், நீங்கள் அதை இதையும் சொல்லி என்னை வெக்கப்பட வைக்கிறீங்க. சரிம்மா, என்னம்மா விஷயம்? ஏனுங்க மாமா, இன்னைக்கு நம்ம பொண்ணு பெரிய பொண்ணுக்கு பிறந்த நாளுங்க மாமா, மறந்துட்டீங்களா? அது எப்படிடா மறப்பேன் நான்? நம்ம பொண்ணு நம்ம கையில் கிடைச்ச நாள், தேவதை நம்ம வீட்டுக்கு வந்த நாள், அது எப்படிடா மறப்பேன் நான்? அதானே பார்த்தேன், நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். அதெல்லாம் நேற்று நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம்மா. அப்படிங்களாங்க மாமா, என்னங்க மாமா சொல்றீங்க? ஆமாண்டா புஷ்பா, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா மாமா நேற்று நைட்டே. சரிங்க மாமா சரிங்க மாமா, நான் போய் பிள்ளைங்களை எழுப்பி கூட்டிகிட்டு வரேங்க மாமா. ஒரு கேக்கை வெட்டிட்டு அப்புறமா அவங்க வேலையை பார்க்கட்டுங்க மாமா. பிள்ளைங்க என்னடா ஸ்வீட் பண்ணி வச்சிருக்க நீங்க? நான் ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க மாமா, எப்பவும் போல கேசரி கொஞ்சம் கிளறி வச்சிருக்கேங்க மாமா. சரிம்மா சரிம்மா, அதுதான் நம்ம பெரிய குட்டி பிங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க மாமா. சரிங்க மாமா, டைம் ஆகிட்டே இருக்கு, நான் போய் பிள்ளைங்களை எழுப்பிட்டு வரேங்க மாமா. சரிம்மா சரிம்மா, போய் எழுப்பி விட்டு எல்லா 2 பேர்த்தையும் குளிச்சுட்டு ரெடியாகி வர சொல்லுமா. சரிங்க மாமா. கண்ணு பிங்கு தங்க மயிலே, கண்ணு தங்கம் பிங்கு எந்திரிடா. அம்மா போங்க, இன்னும் ஒரு 5 minutes. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம். தேங்க்யூ மம்மி. ஏ ஏறம பிங்கு, என்னடி எங்க அம்மா விடுறி போடி. சரி சரிடா விடுங்க, சீக்கிரம் போய் 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க, அம்மா உங்க 2 பேர்த்துக்கு தான். அப்பா கேக் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கடா, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க, ஓடுங்க ஓடுங்க. சரிங்கம்மா. சரிம்மா போறேன். பல நாள் கனவே ஒரு நாள் மை டியர் அப்பா. தங்க பிங்கு, ஹாப்பி பர்த்டே கண்ணு. தேங்க்யூங்கப்பா. அடடே, இது யாரு? நம்ம புஷ்பாவா? பர்த்டே யாருக்கு? பிங்கு உனக்கா உங்க அம்மாவுக்கா? மாமா நான் ஒன்றும் பண்ணலைங்க மாமா, இந்த பிள்ளைங்க 2 தான் அம்மா இன்னைக்காவது இந்த சாரீ எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்து என்ன ஒரே தொல்லை பண்ணிட்டாங்க மாமா, அதனால தான் கட்டுனேன். ஏனுங்க மாமா, நல்லா இல்லையோ? இல்லடா, நீ கல்யாணத்தப்ப பார்த்த மாதிரியே இருக்கே. நம்ம கேக் வெட்டி சாப்பிடலாம்ப்பா, நீங்க அம்மாவுக்கு சும்மாவே ஸ்வீட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி சரிடா கண்ணு, கேக்கு கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம்ப்பா, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. மாமா உள்ள யாரு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அனு. ஏ அனு, டியூட்டிக்கு வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டு வரணும்னு தெரியாது உனக்கு? இல்லைங்க மேடம், இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மேடம், லேட் ஆயிடுச்சுங்க மேடம், அதான் அப்படியே வந்துட்டேன். சும்மா இந்த சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க அனு. சாரிங்க மேடம். டியூட்டிக்கு ஒழுங்காக வர மாதிரி இருந்தால் வாங்க, யூனிஃபார்மோட இல்லைன்னா வராதிங்க. ஓகேங்க மேடம், இனிமேல் இப்படி வர மாட்டேன். ஏ பிரீத்தி. என்ன ராம், என்ன இவளுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா இப்போ? எதுக்கு பிரீத்தி இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? நீ யூனிஃபார்மோடயே வந்திருக்க டியூட்டிக்கு, அப்புறம் என்ன அவளை மட்டும் சொல்ற? நீ அவளும் நம்ம ஃப்ரெண்டு தான், மறந்துடாத. இந்த பிச்சைக்காரி ஒன்று நம்ம ஃப்ரெண்டு கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டுன்னு வேணால் சொல்லிக்கோங்க ராம், என் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க. அனு அனு, இப்போ உனக்கு சந்தோஷமா பிரீத்தி? எதுக்கு ராம் இப்போ என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க தேவையில்லாமல்? நம்ம ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். அவள் பாட்டுக்கு அவள் இஷ்டத்துக்கு அவள் யூனிஃபார்ம் இல்லாமல் கலர் யூனிஃபார்மில் வந்துட்டு இருக்கா. பிரீத்தி புரிஞ்சுக்காம பேசாத, அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே.
அவளுக்கு பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னடா பொண்ணு இவ சை.